அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் இலங்கையில் காலை உணவாக இருக்கக்கூடிய டீ பனிஸ் தான் செய்து காட்ட போகிறேன். இப்போ நாங்கள் மா குழைக்கிறதுக்கு ஈஸ்ட்டு ஊற விடுவோம். முதல்ல ஈஸ்ட்டு இப்போ ஊற விடுற போது கொஞ்சம் சீனி போடுங்க. இது 7 கிராம் தான் ஒரு பேக்கெட்டு. 1 கிலோ மாவுக்கு 2 பேக்கெட் போடுறேன். 14 கிராம் வேணும். இந்த தண்ணி 500 மில்லி தண்ணி எடுத்துருக்கிறேன். அது ஒரு இப்படி கையை வச்சு பார்க்குற போது ஒரு சின்ன நிகழ்ச்சூடு இருக்கிற மாதிரி இருக்கிற தண்ணியில் ஒரு கொஞ்சம் இதுக்குள்ளே விட்டு இது ஒரு 3-4 நிமிஷம் இப்படியே வைப்போம். இதை மூடி வைப்போம். அடுத்தது மாவை பார்ப்போம். இது 1 கிலோ மா. இலங்கையில் அமெரிக்கன் மான்னு சொல்கிற அந்த தரத்தில் உள்ள மா தான் இந்த மா. 150 கிராம் சீனி எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் கருப்பு இருக்கிறதால இனிப்பு குறைவாக இருக்கும். நீங்களும் பார்த்து போடுங்க. 150 கிராம் சீனி. தேவையான உப்பு. கலருக்கு ஒரு கொஞ்சம் இந்த கேசரி பவுடர் கொஞ்சம் போடுறேன். இதை முதல்ல கலக்கி போட்டு நூறு கிராம் பட்டர் எடுத்துருக்கிறேன். இப்போ இதையும் கலக்கி போட்டு விடுவோம். தண்ணியை ஒரே அடியாக விடக்கூடாது. இந்த தண்ணியை பார்த்து பார்த்து விட்டு குழைப்போம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறதோட காணும். மணிசுக்கு நல்லா 5 நிமிஷம் நல்லா பிணைஞ்சு குழைக்கணும். இவ்வளவு தண்ணியும் போதும். 500 மில்லியில் ஒரு இவ்வளவு தண்ணி தான் மிச்சம். இவ்வளவும் போதும். நான் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா பிணைஞ்சு 2 கையாலும் நல்லா பிணைஞ்சு குழைக்கணும். நீங்களும் நல்லா 2-3 நிமிஷம் பிணைஞ்சு குழைங்க. குழைச்சிட்டு காட்டுறேன். இப்போ நல்லா குழைச்சிட்டேன். 5 நிமிஷம் குழைச்சிருக்கிறேன். நீங்களும் இப்படி வரும் வரைக்கும் 5-6 நிமிஷம் வேண்டாலும் பரவாயில்லை. நல்லா குழையுங்க. பனிஸுக்கு நல்லா குழைக்கணும். இப்படி குழைச்சிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு தான் பூசி வைக்க போகிறேன்.
தேங்காய் எண்ணெய் பாவிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இதுகள். இப்படி நல்லா செய்து வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் பூசி போட்டு நல்ல குளிர் அடித்து கொண்டு இருக்குது, வெளியில் சினோ கொட்டி கொண்டு இருக்குது. அதனால் நல்லா மூடி வச்சா தான் பொங்கும். இப்படி துணியும் போட்டு மெழுகும் போட்டு மூடி எப்படியும் 1.5 மணித்தியாலத்துக்கு பிறகு தான் நாங்கள் உருட்டி வைக்கணும். ஒரு 1.5 மணித்தியாலத்தால் பார்ப்போம். இப்போ மாவு குழைச்சி 1.5 மணித்தியாலம் ஆகிட்டுது. மாவை பார்ப்போம். மாவு வந்து எங்களுக்கு நல்லா பொங்கி வந்துட்டுது. இது இங்கே குளிர் இருக்கிறதால தான் 1.5 மணித்தியாலம் வச்சேன்னா, வெயில் இடங்களில் 1 மணித்தியாலம் இது வச்சுட்டு பிறகு நாங்கள் பிடிக்க தொடங்கலாம். நானும் இது நிறுத்தி செய்யலை, சும்மா கையளவில் தான் எடுக்கிறேன். இந்த பனிஸ் ஒரு 25 பனிஸ் செய்யலாம். சும்மா தான் எடுக்க போகிறேன். இப்போ நான் இவ்வளோத்தையும் உருண்டையும் உங்களுக்கு உருட்டி காட்டுறேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தான் இதில் கொஞ்சம் பூசி போட்டு இப்படியே கட்டையில் வச்சு இப்படி உருட்டினீங்கன்னா அது நல்ல ரவுண்டாக வரும். இப்படி எடுத்து தட்டையில் வைப்பேன். இதே மாதிரி இப்படி இப்படி செய்து ஒரு 25 இது பிரியுங்க. 25 பனி செய்யலாம் வடிவாக. நான் இப்போ இதுகளெல்லாம் பிரிச்சுட்டு உருட்டிட்டு பார்ப்பேன். இப்போ எல்லா வனிஸும் இது உருட்டி எடுத்துட்டேன். 27 வனிஸு உருட்டி இருக்கிறேன் நான். நீங்களும் உங்களுடைய அளவுகளுக்கு பார்த்து இதை உருட்டி வையுங்க. தட்டுக்கும் எண்ணெய், கண்டிப்பாக தட்டுக்கும் எண்ணெய் பூசுங்க. எண்ணெய் பூசிட்டு இந்த பனிஸுக்கு மேலேயும் கொஞ்சம் நாங்கள் இப்படி மற்றதெல்லாம் பூசிட்டேன். இந்த ஒரு தட்டு வச்சிருக்கிறேன். இப்படி கொஞ்சம் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வந்து இதுக்கு மேலேயும் கொஞ்சம் பூசி விடுங்க. இப்போ இங்கே குளிராக இருக்கிறதால நான் இப்போ இது பொங்குறதுக்கு இந்த பூருக்குள்ளே வைக்க போகிறேன். இது பொங்குறதுக்கு தான் வைக்கிறேன். பிறகு ஒரு 3 மணித்தியாலத்தால் இதை வெளியே எடுத்து வச்சுட்டு பிறகு தான் ஹீட் பண்ணி நாங்கள் மணிச்சு பேக் பண்ணணும். இப்படியே காற்று போகாமல் மூடி விடுறேன். உங்களுக்கு நான் 3 மணித்தியாலத்தால் பேக் பண்ணும்போது பார்ப்பேன். இப்போ சரியாக 2.5 மணித்தியாலம் தான் ஆகி இருக்குது. ஆனால் வெளியே எடுக்கிற டைம் வந்துட்டுது. மெல்ல எடுக்கணும். ஆடுபட்டால் இந்த பனிஸ் வந்து இறங்கிடும். மெல்ல எடுத்து வச்சுட்டு
இப்போ நான் வந்து அடுப்பு ஹீட் பண்ண போகிறேன். இருநூற்றி 20 அரை மணித்தியாலம் ஹீட் பண்ணுறேன். அரை மணித்தியாலம் ஹீட் பண்ணின பிறகு இதை பேக் பண்ணுற போது பார்ப்பா. இப்போ அரை மணித்தியாலம் பூர் ஹீட் பண்ணிட்டேன். இந்த தட்டு வந்து நடுவில் தான் வைக்கணும், தட்டுப்படாமல் மெல்ல வைக்கணும். இப்போ இது வந்து டைம் இல்லை, நான் எடுக்கிற போது உங்களுக்கு காட்டுறேன் டைம் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். இப்போ பனிஸ் வச்சு 7 நிமிஷம் தான் எனக்கு. 7 நிமிஷத்தில் எனக்கு இந்த பனிஸ் இந்த பொன்னிறமாக வந்துட்டுது. நீங்கள் ஒவ்வொரு அடுப்பு இந்த கீட்டுகளை பொறுத்து பார்த்து இதே மாதிரி எடுங்க. இப்படி எடுத்துட்டு இந்த பட்டரை கொஞ்சம் சூட்டோடு இப்படி பூசி விடுங்க. சூட்டோடையே பட்டர் பூசி விடுங்க. நான் இனி எல்லா தட்டையும் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். எல்லா பனிஸுமே நான் இறக்கிட்டேன். நீங்கள் இந்த பனிஸ் இறக்கி ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு இந்த பனிஸுகளை கொஞ்சம் இப்படி எடுத்து வைக்கணும், இல்லாட்டி கொஞ்சம் வேர்த்த மாதிரி போயிடும். இப்படி எடுத்து வச்சு விடுங்க. எனக்கு இந்த மா குழைச்சி சரியாக 4:30 மணித்தியாலத்தில் நான் இந்த பனிஸ் போட்டு எடுத்தாச்சு, வெளியே எடுத்தாச்சு. மா குழைச்சதுலேருந்து 4:30 மணித்தியாலம் தான் பிடிச்சது. நீங்கள் உங்களோட நாடுகளில் எப்படி இந்த கிளைமேட் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் பார்த்து தான் செய்யணும். ஆக எழும்பி இறங்கி போனாலும் பனிஸ் டேஸ்ட் இல்லாமல் போயிடும். நீங்களும் இதே மாதிரி மா குழைச்சி பனிஸ் போட்டு பாருங்கள். டீ பனிஸ் வேலை முடிஞ்சுது. எல்லாமே பனிஸ் போட்டு எல்லா வேலையும் முடித்தாச்சு. இதே மாதிரி நல்ல டீ ஒன்று போட்டு இதே மாதிரி இந்த பனிஸ் ஒன்று போட்டு இதே மாதிரி இந்த பனிஸ் அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஒரு பனிஸும் போட்டு டீயும் வச்சு குடியுங்க. பார்த்தா எல்லாருக்குமே இந்த பனிஸையும் டீயையும் கண்டா ஆசை வரும். நீங்களும் ஒரு பெரிய பிரச்சனையில் 1/2 கிலோ மாவில் குழைச்சி எல்லாருமே இங்கே வெளிநாடுகள்லாம் பூர் இருக்கிறதால கண்டிப்பாக எல்லோரும் செய்யுங்க. இதோடு எனது காணொலியை நிறைவு செய்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொலி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.